என்ன பேசினா அடிக்காம பேசாம உட்கார்ந்து பாருங்க. கழகம் முடித்து வந்தால் யாரை வணங்கணும்? கணபதியை வணங்கினால் நிச்சயம் கழகம் நடைபெறும் என்பார்கள். காரணம் என்ன? உலகத்தின் காரணகர்த்தமாக விளங்கக்கூடியவன் எம்பெருமான் கணபதி. எந்த ஒரு காரியத்தை தொழுதாலும் அந்த காரியத்தில் முழு பொருளாக விளங்கக்கூடியவன். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை தொழுது கழகத்தை ஏற்படுத்தலாம். செல்வக்கணபதியே எங்கள் குரு சித்தி விநாயகனே, செல்வக்கணபதியே எங்கள் குரு சித்தி விநாயகனே, தவறு கொழுந்தே செல்வக்கணபதியே எங்கள் குரு சித்தி விநாயகனே. உலகத்தை முப்பெரும் தொழில்கள் ஆட்கள் அழித்தல் காத்தல், உலகத்தை படைப்பதோ பிரம்மதேவன், அழிக்கும் தொழிலை மேற்கொள்ளவனோ மாமன் சிவனாரால் இவ்வுலகத்தையே மற்றும் குருமராகம் மாமனம் நரசிம்மராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்களின் மூலமாக கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டுகள் பரதாமன் ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் என்னுடைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு பெருமாளை வணங்கி கழகத்தை துறங்கலாம். பன்னீர் மலர் சொரியுமே கண்களே எங்கள் வரந்தாமனை அவனை பாடுங்களே, பன்னீர் மலர் சொரியுமே கண்களே எங்கள் வரந்தாமனை அவனை பாடுங்களே, கோடி செங்கல் சாவங்களே
வருகின்றவன் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சூழ்ந்தவன் சுகமானங்களே பாஞ்சாலி புகழ்சாக சங்கை கொடுத்தான் அந்த மாணவ போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் அடிப்பதற்கு கீழே என்னும் பாடம் கொடுத்தான் படிப்பதற்கு கீழே என்னும் பாடம் கொடுத்தான் உடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சூழ்ந்தவன் சுகமானங்களே வந்தாறு தங்கை மனசோர் தங்களே உடல் கொடுத்த மூங்கில்களே மற்றவர்களை வணங்கிக் கொண்டிருந்தால் கழகத்திற்குண்டான வேலைகள் நடைபெறால் கழகத்திற்குண்டான வேலைகள் நடைபெற வேண்டும் என்றால் உள்ளே நாம் சத்தம் கேட்க வேண்டுமே ஆளோடும் சோர் புதமான சாரீரம் பெண்மணியாளுடைய குரல் வளமே இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் இந்த பெண்ணை நேரில் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருப்பார் பார்த்தாலும் வார்த்தை ரெம்பை மேனகை திலோத்தமை ஊர்வசி இப்படி அனைத்து பெண்களையும் பார்த்து ஆசை வராத நாரதருக்கு பெண்ணை பார்ப்பதற்கு முன்பாகவே வர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது ஆகையா ஆலோலமாடு வெண்மணியாலை நாமும் சிறிது நேரம் ஆலோலத்திலே வர்ணித்து விட்ட பிறகு அந்த கழகத்தை தொடங்கலாம் ஆலோலம் பாடும் தென்றலே தேடும் திங்களே வட்ட வட்ட முட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா ஆலோலம் பாடும் தென்றலே ஆராயோ தேடும் திங்களே. வட்ட வட்ட முட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா ஆலோலம் பாடும் தென்றலே
வட்டம் கொண்டு வந்து வண்ண வண்ணம் முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா திருமணம் செய்து விட்டார் முருகப்பெருமான். ஆனால் இளையவள் வள்ளியோ கண்ணனுக்காக விதைக்கப்பட்ட இந்த திரைச்சொலை மத்தியிலே காவலை மேற்கொண்டு ஆளோலம் சொய்து அயலொட்டிக் கொண்டிருக்கிறாள். ஏன் என்ன காரணம்? ஆளோலம் வாழும் அந்த வேளையிலே முருகப்பெருமானை எப்பொழுது முருகன் வருவார் தன்னை மனமுடிப்பார் என்று ஏக்கத்தோடு ஆவலோடு உள்ளாள். ஆக இவனுடைய சோகத்தினால சோகம் ஆக இவனுடைய அழகை முருகப்பெருமானத்தில் தூதுவிட வேண்டும். காரணம் முருகன் எவ்வளவு வேகமாக வந்து வருகின்றாரோ அவ்வளவு வேகமாக வந்து வள்ளியை மனமுடிப்பார், என்னுடைய சிரசும் தப்பிக்கும். ஆக ஆளோலமாடு நெம்மணியாருடைய அழகை முருகனுக்கு தூதுவிட வேண்டும். உங்க கதைக்க என்ன சொல்ல வர்றீங்க? உன் கதைக்காக செய்யலாம், அதை தப்பிச்சாலே முடியும். ஆக ஆளோலமாடு நெம்மணியாரை பூங்காற்றின் மூலமாக கண்ணனுக்கு தூது விடலாம். பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா, அவள் இல்லாம சாமியார் வாடுவா. நீங்க தானங்க ஏக்கத்தோட பாடுறீங்க. நான் என்ன சொன்னீங்க புரிஞ்சுச்சா? வள்ளியினுடைய அழகை முருகனுக்கு பூங்காற்றின் மூலமாக தூது விடுறீங்க. மண்ணாசி பெண்ணாசி பொருளாசை மூவாசி மூணாசை இல்ல போது எனக்கு எதுக்கு இந்த பெண்ணாசி தேவை? அப்புறம் எதுக்கு இந்த குழம்பு காரணம்? அதை பத்தி கேட்பாங்க. நாங்க அது எனக்காக இல்ல, உலகத்திற்காக. இப்பதான் எனக்கு ஆசை இல்லைங்கிறீங்க. முன்னாடிதான் எல்லாம் இருந்துச்சு. 52 மனைவிகள், 60 பிள்ளைகள். ஏங்க சாமி, 52 பொண்டாட்டி, 60 பிள்ளை. அதுல இழைச்ச உடம்பு தானோ? இதே வேலையா இருந்திருக்கீங்க. ஒரு பிள்ளை பக்கம்னா எவ்வளவு நாள் ஆகும்? 4 மாசம் ஆகும். அட போங்க நீங்க. 60 பிள்ளைய 3.25 நாளைக்கு அப்படின்னா 1.5 மணி நேரத்துல வெளியில இருந்தாரு. அப்ப வேப்பம்பழத்தை பிதுக்கணும் பிதுக்கி தள்ளி இருக்கீங்க. ஆளோலமாடு மென்மணியாரை வர்ணிப்போம் பூங்காற்றிலே. பூங்காற்றே அந்த பொண்ணுக்கு ஒன்று சொல்லிவா, அவள் இல்லாம
சொல்றதெல்லாம் சும்மா ஆத்துக்கு பட்டோம் ஆத்துக்கு பட்டோம் கொடுக்கிற வீட்டுக்கு பார்த்தோம் யாரோ பின்னே நம்பிக்கிற திருமல்ல இது தானாக வளர்ந்த ஒரு பாரம்மா ஜீவகங்களுக்கு வெற்றி பூ வச்ச நீரே பச்சை மலை பக்கத்திலே நெய்துன்னு சொன்னாங்க நெய்துன்னு சொன்னதே நியாயம் என்ன கண்ணாத்தா
என்பார்கள். மூத்தம் சொல் வாக்கும் முதல் நெல்லிக்கனியும் முன்னாள் இதற்கு முன்னாலே இனிக்கும் என்பார்கள். நாரதருடைய கழகம் ஆரம்பத்திலே கசப்பதவர்கள் போல இருந்தாலும் முடிவிலே ஒரு இனிமையான நன்மையை தெரிவித்திரும் என்பார்கள். ஆகையா நாரதரை பற்றி எடுத்துக் கூறுவதற்கு முன்பாக உங்களுடைய மனதில் எல்லாம் நாரதரை பற்றி என்ன தாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதத்தை இப்ப சொல்லிட்டேனே. நல்ல மனுஷன் சொல்லிட்டீங்க. என்ன காரணம்? கலகம் பண்றார். மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம் என்ன தெரியுமா? இல்ல, இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்ததுதான் மனித வாழ்க்கை. வாழ்க்கை வெயில் மட்டும் அடிச்சிருந்தா போதுமா? எப்படி இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகல்னு ஒண்ணு இருந்தா நல்லா சத்த நேரம் தூங்க முடியும். எல்லாரும் பைத்தியம் முடிச்சுட்டாங்க. இரவு பகல் மேடு பல்லும் சூரியன் எல்லாமே இரட்டிப்பு. அதுபோல மனிதனுடைய வாழ்க்கையில இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும். அதனாலதான் நாரதர் சின்ன கழகத்தை கொண்டா. நெல்லிக்காயை சாப்பிடும் போது என்ன செய்யுமா? துவர்க்கும். தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அது மாதிரிதான் நாரதருடைய கழகம் ஆரம்பத்தை துவக்கிற மாதிரி இருந்தாலும் முடிவில் இனிமையான நன்மை தெரிவித்திரும் என்பார்கள். ஆகையா நாரதரை பற்றி ஒரு முறை எடுத்து கூறிவிட்டு பிறகு யாரோ ஒரு ஆடவன் அங்குமெங்கும் அடைகிறார். அடையும் மாணவனை சந்தித்து கழகத்தை ஏற்படுத்தலாம். நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி பெற்றடித்தது யாரு? அழகின பேரு பெற்றது யாரு? ஏத தடுத்தது யாரு? இங்கே தத்தளிப்பது யாரு? உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி பெற்றெடுத்தது யாரு? ஆல்ரெடி பேரு வச்சது யாரு? ஏத தடுத்தது யாரு? இங்கே தத்தளிப்பது யாரு? உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மை
மனமும் கொண்டிருந்த மங்கை இவள் இந்த உலகிற்கே வந்தார். சொல்தானிருந்த கொண்டிருந்த மங்கை இவள் இந்த உலகிற்கே வந்தார். மிக